இந்த இஷ்யூல ஒரு 4 to 5 இன்சைட்ஸை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இன்சைட்ஸா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமானது, இந்த பிளேஸ் இருக்குல்ல பகல்காம், இது வந்து ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ரிமோட் வில்லேஜ் மாதிரி யோசிக்க கூடாது. இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு மூலையில இருக்கிற வில்லேஜ் கிடையாது. அதே மாதிரி இது ஒரு சாதாரண ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கிடையாது. இட் இஸ் ஹை செக்யூரிட்டி ஜோன். இந்தியாவுடைய முக்கியமான கோயில் அமர்நாத் ஸ்ரைன், சிவன் இருக்கார்ல, அந்த கோயிலுக்கு போறதுக்கான கேட்வே வந்து பகல்காம். அதனால இந்த பிளேஸ் எப்போதுமே ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன்ல தான் இருக்கும். அப்போ ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இருக்கிற ஒரு பகுதியை அசால்ட்டா ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி வந்து, வெறும் டெரரிஸ்ட் கிடையாது, அவங்களுக்கு ஆயுதங்கள் இருக்கு, ஆர்ம்டு டெரரிஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட்டை தாண்டி வந்து, அதுவும் டே லைட்ல, நைட்டு கிடையாது, டே லைட்ல ஃபயர் பண்ண முடியுதுன்னா திஸ் இஸ் மேசிவ் இன்டெலிஜென்ஸ் பிரேக் டவுன். கண்டிப்பா நீங்க இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்கல்ல ஹமாஸ், அந்த அளவுக்கு கம்பேர் பண்ண முடியும். யோசிக்க முடியுதா? ஸோ பகல்காம் இன்சிடென்ட் இந்தியாவோட செக்யூரிட்டி விஜிலன்ஸ் எப்படி இருக்குன்றத ஓப்பனா காமிச்சிருக்கு. நம்ம இந்த பாயிண்ட் ஏன் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணோம்னா, கடைசி 1 இயரா 2 இயரா அடிக்கடி பேப்பர்ல வந்து அப்டேட், இந்தியா தன்னோட இன்டர்னல் செக்யூரிட்டியில அதிகமா ட்ரோன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அதாவது ட்ரோன் பேஸ்ட் சர்வேலன்ஸ் அண்ட் பார்டரை அப்டேட் பண்ணிடுச்சு. விச் மீன்ஸ் வழக்கமா சொல்ற கீவேர்ட் காம்ப்ரஹென்சிவ் இன்டகிரேட்டட் பார்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது இந்தியாவோட பார்டர் பழசு மாதிரி கிடையாது. சோல்ஜர்ஸ் மட்டும் நிக்க மாட்டாங்க. we are using the technological surveillance. சோல்ஜர்ஸ் பிளஸ் டெக்னாலஜி எல்லாம் காம்ப்ரஹென்சிவா சேர்ந்து இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டியை பாதுகாத்துட்டு இருக்கோம். அண்ட் இதோட அடுத்த அப்டேட் நைட் விஷன் ட்ராக்கிங். பார்டர்ல நைட்ல ஆடு போதா இல்ல மாடு போதா அந்த ரிவர் சத்தத்துல எதுவுமே கேட்காது. அந்த இருட்டுல தைரியமா அடுத்த பிளேஸ் போக முடியாது. என்ன ரீசன்? ஃபுல்லா மலைகளா இருக்கும், ஆறு பெருசா ஓடும். அப்ப நைட் டைம்ல சர்வேலன்ஸ் ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணலாம்? அப்டேட் பண்ணலாம். நைட் விஷன் ட்ராக்கிங். நைட் டைம்ல கூட எல்லா ரிவர்ஸையும் ஹில்ஸையும் சர்வேலன்ஸ் பண்ற மாதிரி அப்டேட் பண்ணியாச்சு. அப்போ ஒரு பிளேஸ் வந்து ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இருக்குன்னா கண்டிப்பா நாம சொல்ற சர்வேலன்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சமா சேர்ந்துருக்கும். அப்ப இவ்வளவு இருந்தும் ஒரு டெரரிஸ்ட் குரூப்பால உள்ள வந்து ஒரு 25-26 பேர் சாகடிக்க முடியுதுன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி மேசிவ் இன்டெலிஜென்ஸ் பிரேக் டவுன். அப்போ எமோஷனா இருக்கிறது வேற. நாம கேள்வி கேட்க வேண்டியது, இந்தியாவோட அலர்ட் சிஸ்டம் என்னாச்சு? இந்தியாவோட ஏரியல் மானிட்டர் என்னாச்சு? ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஆகணும். சோ இது ஃபர்ஸ்ட் இன்சைட்ஸ். இப்போ அடுத்து பார்க்கலாம். இந்த அட்டாக் யார் பண்ணது? தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்டா, ஷார்ட்டா, டிஆர்எஃப். இந்த அட்டாக் பண்ணதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க? ஆர்டிகல் 35A. இந்த ஆர்டிகலோட கோர் மீனிங் என்ன? காஷ்மீர்ல யாரு மட்டும்தான் லேண்ட் வாங்க முடியும்? பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ், அதாவது காஷ்மீரைட்ஸ். இந்த காஷ்மீரை தவிர்த்துட்டு வேற யாராவது வந்து அங்கே ஸ்டே பண்ணி லேண்ட் வாங்குறாங்கன்னா இட் இஸ் நாட் அலோட். ஸோ காஷ்மீர் பீப்புளோட கல்ச்சுரல் ரைட்ஸை சேவ் கார்ட் பண்றதுக்கு வந்த ஆர்டிகல். இந்த ஆர்டிகலை இந்தியன் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிடுச்சா? அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் காஷ்மீர்ல போயிட்டு யார் வேணா லேண்ட் வாங்க முடியும். என்ன கண்டிஷன்? நீங்க யாரா வேணா இருக்கலாம். காஷ்மீர்ல ஒரு 15 வருஷம் ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் வாங்குறதுக்கு ரைட்ஸ் உண்டு. இது யார் போட்ட ஆக்ட்? கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் போட்ட ஆக்ட். இதை கேன்சல் பண்ணிட்டு 35A கேன்சல் பண்ணிட்டு போட்ட ஆக்ட். ஸோ 15 இயர்ஸ் நீங்க ஸ்டே பண்ணாலே போதும், கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன தரும்? சர்டிஃபிகேட் தரும். என்ன சர்டிஃபிகேட்? டொமைசைல் சர்டிஃபிகேட். அந்த ஊர்ல வாழறதுக்கான சர்டிஃபிகேட். நீ லேண்ட் வாங்கிக்கலாம். வேற யாரெல்லாம் வாங்க முடியும்? நீ ஒரு ஸ்டூடெண்டா இருக்க, 7 வருஷமா அங்க படிக்கிற, நீ வாங்கிக்கலாம். நீ காஷ்மீர் கிடையாது, பட் காஷ்மீர் மேல வந்து மேரேஜ் பண்ண ஒரு உமன் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன உண்டு? லேண்ட் ரைட்ஸ் உண்டு. அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கப்புறம் காஷ்மீர்ல யார் வேணா போய் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், லேண்டை வாங்கிக்க முடியும். எல்லாருக்குமே அசசபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரூல்ஸோட ரீசெண்ட் அப்டேட் தான் நம்ம பேப்பர்ல பார்த்துருப்போம். 83,000 பேருக்கு ரீசென்ட்லி டொமைசைல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரைட்ஸ் கிடையாது. இப்போ யார் வேணா என்ன பண்ணலாம்? 83,000 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்டாக் கூட லிங்க் பண்ணி பாருங்க. ஸோ கவர்மெண்ட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம், பட் அவுட் சைடர்ஸ் எப்பெல்லாம் காஷ்மீருக்குள்ள வரீங்களோ உங்க மைண்டுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். எப்போ வேணா அட்டாக் செய்யப்படுவீர்கள். அதுக்கான பயங்கர சிம்பிள் தான் இந்த இன்சிடென்ட். எப்படி சொல்லலாம்? இந்தியாவோட பெரிய ட்ரீம் இல்ல எய்ம், காஷ்மீரை இந்தியாவோட ஒரு டூரிஸ்ட் ஹப்பா மாற்றணும். உங்களை கேட்க முடியல. காஷ்மீரோட எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வேலைவாய்ப்பு தரணும்னா, காஷ்மீரோட எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பயங்கரமான ஒரு ஸ்கோப் எதுனா அந்த ஏரியாவோட டூரிசம். ஸோ இந்த எய்மோட ரீசெண்ட் அப்டேட் தான் கவர்மெண்ட் சொன்ன பாயிண்ட். காஷ்மீர்ல அமைதி திரும்பிடுச்சு, நார்மல் சிச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் காஷ்மீர் ஓப்பன் பண்ணலாம், டூரிசத்துக்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் யோசிக்கிற டைம்ல, இந்த டைம்ல டெரரிஸ்ட் அட்டாக் பண்றாங்கன்னா அவனோட மெயின் எய்ம் என்ன? காஷ்மீர்ல அமைதி இன்னும் திரும்பல, யாரு வேணா உள்ள வர முடியாது. முக்கியமா அவுட் சைடர்ஸ் உங்க இஷ்டத்துக்கு உள்ள வர முடியாது. உள்ள வந்தீங்கன்னா எப்போ அட்டாக் பண்றோன்ற பயத்துல தான் வரணும். அதோட பெஸ்ட் சிம்பிள் தான் அட்டாக்கிங் தி டூரிஸ்ட் பிளேசஸ். ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, டீஸ்டெபிலைஸ் தி காஷ்மீர்ஸ் பெர்செப்ஷன் ஆஃப் பீஸ். லிங்க் பண்ண முடியல. கடைசி 1 வருஷமா 2 வருஷமா இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்க ஒரு ஸ்லோகன், காஷ்மீர் அமைதியாக மாறிவிட்டது. இந்த ஸ்லோகனை இனிமே சொல்ல முடியாது. காஷ்மீர் இன்னும் டிஸ்டர்ப்டா தான் இருக்கு. ஸோ காஷ்மீர்ல அவ்வளவு சீக்கிரமா என்ன வராது? அமைதி வராது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த அட்டாக். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இன்னொரு ஆங்கிள் இருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இந்த டிஆர்எஃப் இருக்குல்ல, டெரரிஸ்ட் குரூப், தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட். இந்த குரூப் யாரு கூட லிங்க்ல இருக்கு? லக்ஷரி தைபாவா? இந்த அட்டாக் பண்ணது யாரு? டிஆர்எஃப், தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்டா, காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ் குரூப். இந்த டெரரிஸ்ட் குரூப் யாரோட ப்ராக்சி? லக்ஷரி தைபாவா? அதாவது திஸ் குரூப் இஸ் டைரக்ட்லி லிங்க்டு வித் லக்ஷரி தைபா. ஆனா உங்களுக்கு தெரியும், லக்ஷரி தைபா is directly linked with பாகிஸ்தானோட ISI, இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பாகிஸ்தானோட உளவுத்துறையா. இப்போ கவர்மெண்ட்டுக்கும் இந்த குரூப்புக்கு என்ன இருக்கு? ஒரு லிங்க் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இந்த அட்டாக் வந்து ஏதோ ஒரு நாள்ல ரேண்டமா வர அட்டாக் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1999
கார்கில் வார், 2001 பார்லிமெண்ட் அட்டாக், 2008 மும்பை அட்டாக், 2016 உரி அட்டாக், 2019 புல்வாமா, 2025 பகல்காம். இந்த எல்லா அட்டாக்குமே பாகிஸ்தான்ல இருக்கிற ஏதோ டெரரிஸ்ட் குரூப் பண்ற மாதிரி இருக்கு. பட் இந்த எல்லா அட்டாக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்குள்ள ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. எல்லா அட்டாக்குமே ரேண்டமா ஏதோ ஒரு நாள் நடந்த மாதிரி கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது இந்தியா பக்கத்துல பாகிஸ்தான். ரீசெண்ட் டைம்ல பாகிஸ்தானோட எக்கனாமி கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு, விச் மீன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ ஃபுட் இஷ்யூ இருக்கு. இது கூடவே பாலிடிக்ஸ் ஸ்டெபிலைஸ் தான் இல்லை, அதாவது ஒரு எலெக்ஷனை கூட கரெக்டாக வைக்க முடியல. அப்போ இந்த சுச்சுவேஷன்ல பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு அங்க இருக்க கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இருக்குமா? ஆல்மோஸ்ட் மக்களுக்கு கவர்மெண்ட் மேல ட்ரஸ்ட் போயிடுச்சு. பீப்பிள் ஆர் இன் ஆங்கர். பாகிஸ்தான் மக்களுக்கு கவர்மெண்ட் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. ஒரு லிங்க் பண்ண முடியுதா? கவர்மெண்டால நமக்கு எம்ப்ளாய்மெண்ட்டே உருவாக்கி தர முடியலன்னா அந்த கவர்மெண்ட் வீக் கவர்மெண்ட் தானே. அப்ப இந்த பெர்செப்ஷனை மாத்துறதுக்கு, மக்கள் கிட்ட கவர்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர்றதுக்கு, அகைன் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஈஸியஸ்ட் ஐடியா காஷ்மீர் இஷ்யூ. எப்பெல்லாம் அந்த ஊர்ல கவர்மெண்ட் மேல மக்கள் நம்பிக்கை இல்லாம அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, அந்த ப்ராப்ளமை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு, டைவர்ட் பண்றதுக்கு காஷ்மீரை பயன்படுத்துவாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும்? லக்ஷரி தைபா ஒரு டெரரிஸ்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி அங்க ஒரு இஷ்யூ ஏற்படுத்தும். அந்த இஷ்யூ வழியா இந்தியா வீக்கா இருக்கு, பாகிஸ்தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு பர்செப்ஷனை மக்கள் கிட்ட உருவாக்குறதுக்கான ஒரு ஐடியா. 1999ல முஷரஃபோட பவர் வந்து பறிப்போச்சு. 2001 பார்லிமெண்ட் அட்டாக் அப்போ பாகிஸ்தான்ல டெமோக்ரஸி ரொம்ப வீக்கா இருந்துச்சு. 2008 டைம்ல பாகிஸ்தானுக்குள்ள மிலிட்டரிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம். 2016ல மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கும் மிலிட்டரிக்கு நடுவுல ஒரு பெரிய பிரிவு இருந்துச்சு. எல்லா சிச்சுவேஷன்லயும் மக்களுக்கு எப்போ கவர்மெண்ட் ட்ரஸ்ட் இல்லையோ அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவில் ஒரு அட்டாக் நடக்குது. அப்போ எல்லா அட்டாக்கையும் பார்க்கும்போது இட் இஸ் லைக் டெரரிசம் மாதிரி தெரியுது. பட் இது வந்து டெரரிஸ்டால மட்டும் கிடையாது. இட் இஸ் ஏ வார்ஃபேர். What is warfare? ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு நடக்கிறத வார்ஃபேர். இட் இஸ் ஏசிமெட்ரிக் வார்ஃபேர், விச் மீன்ஸ் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை டைரக்டா அட்டாக் பண்ணாது, இன்டைரக்டா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க தெரியாத மாதிரி அட்டாக் பண்ணும். அப்ப இது வரைக்கும் நடந்த எல்லா அட்டாக்கையும் டீகோட் பண்ணி பார்த்தா அதுல இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு பேட்டர்ன். அது என்ன பேட்டர்ன்? அவங்க ஊர்ல ஒரு பிரச்சனைனா இந்தியா வாழ வைக்கிறது ஃபர்ஸ்ட். இப்ப டைரக்டா கவர்மெண்ட் அதுக்கான பொறுப்பு எடுத்துக்காது, இன்டைரக்டா ஒரு குரூப் சொல்லும் எங்களோட எய்ம் வந்து காஷ்மீர்ல இன்னும் அமைதி திரும்பல, அதை காட்டுறதுக்காக தான் அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம மூணாவது இந்தியாவை ப்ரொவோக் பண்ணும். அதாவது இந்தியாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, ஓவர் ரியாக்ஷன் பண்ணுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு ப்ரொவோக் பண்ணும். இந்தியா என்ன பண்ணும்? நிறைய கத்தும், வாய்ஸ் அவுட் பண்ணும். அப்ப கடைசியா பாகிஸ்தான் என்ன சொல்லணும்னா இந்த அட்டாக்குக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, டினைபிலிட்டி. இது வந்து எல்லா அட்டாக் பார்த்தோம்ல, லிஸ்ட் ஆஃப் எல்லா அட்டாக்ல நடந்த சேம் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மேனேஜ்ட் எஸ்கலேஷன். அதாவது ஒரு பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு பெருசாகும், எந்த அளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனை உருவாக்கி ப்ரொவோக் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணிடலாம்? குறைச்சிடலாம், நாம காரணம் இல்லைன்னு சொல்லிடலாம். மேனேஜ் எஸ்கலேஷன். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஆப்டா பண்ணக்கூடிய ஆள் தான் இப்போ பாகிஸ்தானோட பிரசன்ட் ஆர்மி சீஃபா இருக்கிறவர் ஜெனரல் அசிம் முனிர். ஹி இஸ் எ ஃபார்மர் ISI சீஃப். இவரோட ஐடியாஸ் எப்போதுமே அக்ரெசிவா தான் இருக்கும். ஹி இஸ் நாட் நோன் ஃபார் குவைட் டிப்ளமசி. அமைதி உடன்படிக்கைலாம் நம்பிக்கை கிடையாது. ஸோ இவர் தான் இந்த காலகட்டத்தில் மறுபடியும் திஸ் ஓல்டு ஸ்ட்ராட்டஜி மேனேஜ் எஸ்கலேஷன் இது கொண்டு வந்திருக்காரு. அதாவது இந்தியாவுக்கு ஒரு டைரக்டா வார் போனா தோத்துருவோம். அப்ப என்ன பண்ணலாம்? வாருக்கான எல்லா சாத்தியக்கூறையும் ப்ரொவோக் பண்ணலாம். எவ்வளவு ப்ரொவோக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொவோக் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ்ட் எஸ்கலேஷன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவர் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு மெட்டஃபர், காஷ்மீர் இஸ் பாகிஸ்தான்ஸ் ஜகுலர் வெயின். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எப்பொழுதுமே காஷ்மீரை ஒரு கான்ஃபிளிக்ட்லேயே வச்சிருக்கணும். ஸோ காஷ்மீர் எப்போதும் கான்ஃபிடண்டா இருக்கிறது பாகிஸ்தானுக்கு ரொம்ப நல்லது. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ற பாகிஸ்தானை என்ன பண்ணணும்? வாட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி டு மேக் பாகிஸ்தான் சைலண்ட்? ஸோ நெக்ஸ்ட் இன்சைட், வாட் ஷுட் பி தி இந்தியா ஸ்ட்ராட்டஜி? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியா என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கலாம். யூஸ்வலா ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா இந்தியா வழக்கம் பண்ணும், எவ்வளவு கத்த முடியுமோ கத்தும். அவுட்ரேஜ். எல்லா லீடர்ஸும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தருவாங்க, பாகிஸ்தான் எதிர்த்து நிறைய பேசுவாங்க, நிறைய ஹேஷ்டாக் ட்ரெண்ட்ல வரும். இது எல்லாமே அந்த மாசம் தான். அதுக்கு அடுத்த மாசம் ஆயிடும், சைலண்ட் ஆயிடும். மறுபடியும் எப்போ எலெக்ஷன் வருதோ அந்த எலெக்ஷன் டைம்ல மறுபடியும் அந்த அவுட்ரீச் கேட்கும், மறுபடியும் பாகிஸ்தானே பேசுவோம். இது ஒன்று பண்ணுவோம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் போயிட்டு ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ரிவெஞ்சுக்கு இன்னொரு வார்த்தை ரீடாலியேஷன். அதாவது அந்த தாக்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்டாக்ல ஒரு 26 பேர் இறந்து போனாங்களா, அந்த எமோஷன்ல அந்த குவிக் ரெஸ்பான்ஸ்ல அந்த டைம்ல எது பெஸ்ட்டோ அதை பண்ணிடும். பட் இது எல்லாமே அந்த இன்ஸ்டன்ட் யூஸ் ஆகும் தவிர பட் ஃபியூச்சர்ல மறுபடியும் அட்டாக் வராதுன்றதுக்கான ப்ரூஃப் கிடையாது. அப்ப இந்த சைக்கிள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். ஸோ ரீடாலியேஷன் பண்ணக்கூடாது. வேற என்ன பண்ணணும்? வாட் ஷுட் பி தி ஸ்ட்ராட்டஜி? வி ஹேவ் டு கிரியேட் எ ஸ்ட்ராங் டிட்டரன்ஸ் சிஸ்டம். டிட்டரன்ஸ் என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், உங்க எனிமி வந்து உங்களை அட்டாக் பண்றான், நீங்க என்ன பண்றீங்க? திருப்பி அட்டாக் பண்ணி ஜெயிச்சிடுறீங்க, காலி பண்ணிடுறீங்க, ஜெயிச்சிடுறீங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ல ஒரு வீக்னஸ் இருக்கு, தெரியுதா? அதாவது உங்களை அட்டாக் பண்ணலான்னு இவனோட மைண்டுக்குள்ள தோணி இருக்கனாலே என்ன அர்த்தம்? நீங்க வீக்கா இருக்கலாம் தானே எனிமி யோசிக்கிறான். உங்க பிளேஸ்ல அட்டாக் ஆனதுக்கான மெயின் ரீசன் நீங்க தான். உங்களோட சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. உங்களை அட்டாக் பண்ணலாம், ப்ரொவோக் பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான்னா சைக்காலஜிக்கலி உங்களை பத்தி என்ன யோசிச்சிருக்கான்? உங்களை பார்த்து பைபிள்ல. அப்ப எப்பொழுதுமே உங்களோட எனிமி எப்படி யோசிக்கணும்? இவனை தொட்டா நம்ம காலி, நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு மைண்ட்ல வரணும்ல, எனிமிக்கு மைண்ட்ல வரணும்ல. அப்ப எனிமிக்கு உங்க மேல பயமே இல்லைன்னா உங்களோட சிஸ்டம் இருக்கு வீக்கா இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் எ ஸ்ட்ராங் டிட்டரன்ஸ் சிஸ்டம். உங்களை பார்த்தாலே பயப்படுற மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். இது உங்க வீடு, நான் வரேன்,
நான் வந்து உங்க வீட்டு மேல தூக்கி ஒரு கல் இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, வந்து என்ன திட்டுறீங்க, கத்துறீங்க, கத்துறீங்க, நான் பயந்து ஓடிடுறேன். அந்த பயம் எத்தனை நாள் இருக்கும்? நீங்க பண்ணது என்னது, வெறும் லவுடர் வாய்ஸ் தான். கத்திருக்கீங்க, ஒரு வாரம் இருக்கலாம், இல்ல ஒரு மாசம் இருக்கலாம். இது ஒரு கேஸ் ஸ்டடி. இப்ப அடுத்து பக்கத்து வீடு என்ன பண்றேன்னா, மறுபடியும் கல் தெரிக்கிறேன். இவர் என்ன பண்றாருன்னா, கத்துல பெருசா கூட்டம் கூட்டல, ரொம்ப சிம்பிளா வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு 5 சிசிடிவி கேமரா மாட்டுறாரு. செம்ம கிளாரிட்டியா மாட்டிறாரு. மாட்டிட்டு அதுல சென்சாரையும் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறாரு. எப்போ வேணா ஒரு சிசிடிவில போலீஸ் பார்க்க முடியும். என்ன ரீசன்? எங்க ஸ்ட்ரீட்ல வந்து அடிக்கடி திருட வரான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு இப்ப நாளைக்கே நான் எனக்கு தெரியாது, நான் வரேன், கல் எடுக்கிறேன், சென்சார் போட்டு மாட்டிப்பேன், போலீஸ் கூட்டு போயிடும், செம்மடி. இதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் இந்த வீட்டுக்கிட்ட வருவேன், யோசிப்பேனா? கிட்ட வர யோசிக்க மாட்டேன். என்ன ரீசன்? ஸ்ட்ராங் ரிட்டர்ன் சிஸ்டம் இருக்கு. இங்க போனாலே பிரச்சனை பெருசாயிடும், தேவையில்லை. இந்த மாதிரி மைண்டுக்குள்ளேயே எனிமிக்கு ஒரு பயம் இருந்தா மட்டும்தான் கண்ட்ரிக்குள்ள வரவே பயப்படுவான். அதுக்கு ஒரு மெத்தட் உருவாக்குறோம்ல, தட் இஸ் கால்ட் ரிட்டர்ன் சிஸ்டம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அடுத்த பாயிண்ட், அப்ப ஸ்ட்ராங் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த எக்ஸாம்பிள் கேமரா மாட்டினாங்க, போலீஸ் ஆட் பண்ணாங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கண்ட்ரில அட்டாக்கே ஆகக்கூடாதுன்னா என்னெல்லாம் ஆட் பண்ணா நடக்காது? நிறைய பேர் யோசிப்பீங்கன்னா, ஓகே டிஃபென்ஸ் அதிகமாக்கணும், பார்டர் ஸ்ட்ராங் பண்ணணும், அதெல்லாம் ஓகே தான், அது வந்துருந்தான் கண்டிப்பா. பட் மிலிட்டரி அப்ரோச் மட்டுமே ஒரு ஸ்ட்ராங் ரிட்டர்ன் சிஸ்டத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. என்ன சொல்ல போனா, ஒரு கண்ட்ரி நம்மள இன்டெரக்டா சண்டை போடுது, ஒரு டெரரிஸ்ட் குரூப் சைலண்ட் அடிக்கிறாங்க. சைலண்ட் அடிக்கும் போது மிலிட்டரி இருக்கிறதுல விஷயம் கிடையாது. மிலிட்டரியை விட நான் மிலிட்டரி அப்ரோச் தான் ஆட் பண்ணணும். யோசிக்க முடியுதுல, ஒரு கண்ட்ரியோட ஸ்ட்ராங் ரிட்டர்ன் சிஸ்டம் வேலை இருக்குன்னா நான் மிலிட்டரி அப்ரோச் தான். ஃபார் எக்ஸாம்பிள், பாகிஸ்தானுக்கு போற எல்லா ரிவர்ஸோட ஆரிஜின் எங்க இருக்கு? இந்தியாவில். அதாவது இந்தியாவில இருந்து தான் பாகிஸ்தானுக்கு போகுது. அப்ப நாம டேம் கட்டினா பாகிஸ்தான்ல விவசாயம் பண்ண முடியாது. ஸோ பாகிஸ்தானோட ஃபுட் செக்யூரிட்டி இந்தியா கிட்ட தான் இருக்கு. பட் இது வரைக்கும் அப்படி பண்ணது இல்லை. என்ன ரீசன்? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. யாருக்காக? பாகிஸ்தானுக்காக. இண்டஸ்ல ரிவர்ஸ் இருக்குல்ல, அதை ரெண்டா பிரிக்கலாம், வெஸ்ட் ஈஸ்ட். வெஸ்ட்ல வர ரிவர் இண்டஸ், ஜெலும், செனாப். இந்த 3 ரிவரும் இந்தியால இருந்து வந்தாலும் இந்தியா டிஸ்டர்ப் பண்ணாது. இது ஃபுல்லாக யார் எடுத்துக்கலாம்? பாகிஸ்தான் எடுத்துக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ராவி, பீஸ், சட்லஜ் இந்த ரிவர்ல மட்டும் எடுத்துப்போம். ஸோ உங்களோட வாட்டர் செக்யூரிட்டியில, ஃபுட் செக்யூரிட்டியில இந்தியா பொறுத்துமே டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த அக்ரிமெண்ட் தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டியை கேன்சல் பண்ணலாம், இல்லை கேன்சல் பண்ண சொல்லிட்டு பயமுறுத்த முடியும். அப்போ டைரக்டா மிலிட்டரி வெப்பன் பயன்படுத்துறத விட வாட்டர் ரிசோர்ஸ், எக்கனாமி, டிப்ளமசி இதை வெப்பனா பயன்படுத்துறது தான் மோஸ்ட் டேஞ்சர். அப்ப நீங்க என்ன பண்ணல? உங்களை அடிச்ச உடனே நீங்க உடனே என்ன பண்ணல? ரீட்டலைட் பண்ணல, குவிக் ரெஸ்பான்ஸ் பண்ணல, வார்க்கு போகல, அமைதியா இருக்கீங்க. அமைதியா இருந்து அந்த கண்ட்ரியோட, அந்த குரூப்போட எக்கனாமிக் வைக்கிறீங்க. எக்கனாமிக்கு எல்லா நெட்வொர்க்கையும் டிஸ்மேண்டில் பண்றீங்க. இது பேர் என்ன? ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த வீட்டுல கல்லெடுத்து அடிச்ச உடனே அவர் என்ன பண்ணல? கத்தல, குவிக் ரெஸ்பான்ஸ் பண்ணல, அமைதியா இருக்காரு. இதுக்கு அந்த அமைதி, அந்த சிசிடிவி கேமரா மாற்ற வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாரு, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாரு. அந்த மாதிரி எக்கனாமிக்கலி அந்த கண்ட்ரியை, அந்த குரூப் ஐசோலேட் பண்ற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதுக்கு அமைதியா இருக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ். அண்ட் இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா, யாரெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வராங்களோ எல்லாருக்கும் விசாவை கேன்சல் பண்ணலாம். ஸோ பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு எந்த விதமான மூவ்மெண்ட் நடக்காத மாதிரி ஸ்டாப் பண்ணலாம். இந்த ரோட் ரூட் இருக்குல்ல, அந்த ரோட் ரூட்டை பிளாக் பண்ணலாம். அண்ட் எல்லா கண்ட்ரீஸ் கூடவும் எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி போடலாம். வாட் இஸ் எக்ஸ்ட்ராடிஷன்? ஒரு பாகிஸ்தானி இந்தியாவை அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அமெரிக்கா, கனடா, யூகே போய் செட்டில் ஆயிடுவாங்க. அப்போ மற்ற கண்ட்ரில போயிட்டு இந்தியன் போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரத்தை வாங்குறதுக்கான ஒரு ட்ரீட்டி தான் எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி. அப்ப இந்தியால கை வச்சுட்டு எந்த ஊருக்கும் போய் ஒழிய முடியாது. சோ வாட் இஸ் செகண்ட் பாயிண்ட்? எப்படி எக்கனாமிக் லெவல்ல கட் பண்றோமோ, ரெண்டாவது முக்கியமானது டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அட்டாக் எப்ப நடந்திருக்கு? யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் இந்தியா வரும்போது நடந்திருக்கிறதுனால இந்த அட்டாக் வந்து இப்ப குளோபல் நியூஸா மாறிடுச்சு. அப்ப இந்தியா என்ன பண்ணலாம்? பாகிஸ்தான் எதிர்த்து ஒரு குளோபல் நெரேட்டிவ் உருவாக்கலாம். அதாவது பாகிஸ்தான் இஸ் எ டெரரிஸ்ட் கண்ட்ரி, பாகிஸ்தான் இஸ் தி டெரரிஸ்ட் கண்ட்ரி, டெரரிசத்தை ஸ்பான்சர் பண்ற கண்ட்ரி. ஸோ பாகிஸ்தான் கூட எல்லாரும் கான்டாக்டை கட் பண்ணணும். ஸோ குளோபல் லெவல்ல பாகிஸ்தானோட பேர் இருக்குல்ல, அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். பாகிஸ்தானோட ஆக்டிவிட்டி எக்ஸ்போஸ் பண்ணி தனிமைப்படுத்தணும். அப்புறம் என்ன பண்றோம்? இந்தியா மேல கை வச்சா அந்த இஷ்யூவை பெருசாக்குறோம். மீனிங் புரிச்சா? ஃபர்ஸ்ட் இந்தியாவை அட்டாக் பண்ணாலே நம்ம மாட்டிப்போன்னு சொல்ற மாதிரி ஒரு டிட்டரன்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கணும். இது ஒண்ணு. ஒருவேளை கை வச்சுட்டா அந்த இஷ்யூவை எவ்வளவு பெருசாக்க முடியுமோ குளோபல் லெவல்ல பெருசாக்கி அந்த கண்ட்ரி ஐசோலேட் பண்ணணும். எஸ்கலேட்டரி கிரெடிபிலிட்டி. ஸோ வாட் இஸ் எஸ்கலேட்டரி கிரெடிபிலிட்டி? நாங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருப்போம். பட் ஒரு ரெட் லைன் கிராஸ் பண்ணியாச்சுன்னா எந்த அளவுக்கு அந்த இஷ்யூ பெருசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக்குவோம். எக்கனாமிக்கலி, டிப்ளமேட்டிக்கலி அண்ட் சீக்ரெட்லி. அர்த்தம் ஸ்ட்ராங் சர்வேலன்ஸ் சிஸ்டம். உன்னை கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணுறது என்ன பண்ணுமோ அதெல்லாம் 24/7 மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ வி ஆர் கிரியேட்டிங் இன்ஸ்டிடியூஷனல் மெமரி. அதாவது நீ ஒரு தடவை அட்டாக் பண்ணாலும் சரி, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்பொழுதுமே அடுத்த வருஷம் லைஃப் லாங் உன்னை இன்செக்யூர்ல வச்சுக்கிறது என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுவோம். இன்ஸ்டிடியூஷனல் மெமரி. அண்ட் இது எல்லாத்தோட முக்கியமானது. இந்த அட்டாக்ல காஷ்மீரிஸ் பீப்புள் ஆல்சோ, அவங்களும் ஒரு விக்டிம் தான். காஷ்மீர் மக்கள் வில்லன் கிடையாது, they are the victims. என்ன ரீசன்? எவ்வளவு வயலன்ஸ் நடக்குதோ அந்த அளவுக்கு காஷ்மீரோட எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ காஷ்மீர் பீப்புளுக்கு இது ப்ராப்ளம் தான். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணும்?
காஷ்மீர் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் ஜாப்ஸ், எஜுகேஷன், இது கூட தான் பீஸ் லாஜிக் புரிஞ்சுல. காஷ்மீர்ல எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் பண்ணாம நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மேல காஷ்மீர் மக்களுக்கு ட்ரஸ்ட் வராது. ட்ரஸ்டே வரலனா அங்க பீஸ் உருவாக்க முடியாது. ஸோ ஒரு பக்கம் கவர்மெண்ட், இன்னொரு பக்கம் டெரரிஸ்ட் குரூப். ஸோ மக்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பக்கம் சப்போர்ட் வரணும்னா we have to win the hearts and minds of the people. So real development is the ultimate solution for peace. So what is the conclusion? Retaliatory, quick response, இல்ல வார், இது எதுவுமே ஃபியூச்சர்ல திரும்பி அட்டாக் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு நம்பிக்கை கிடையாது. So we have to go for strong deterrent system which consists of military advancement, strategic patience, escalatory credibility, winning the minds and hearts of the people. இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு கண்ட்ரிக்கான ஃபுல் பீஸை இப்போ இந்த காலகட்டத்தில் உருவாக்கி தர முடியும்.